Hey all, what I do in a பொங்கல் பார்க்கலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹாப்பி பொங்கல் டு எவ்ரி ஒன். அண்ட் ரெங்கோலி எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு கீழே போயிட்டேன். அண்ட் ஆஃப்டர் தட் டீ காஃபிலாம் போட்டு வச்சுருந்தாங்க அம்மா. எல்லாத்தையும் குடித்து முடிச்சுட்டு தாத்தா பாட்டி வந்து ஊருக்கு போகணுன்னு சொன்னாங்க. அவங்களையும் சென்ட் ஆஃப் பண்ணிவிட்டு ஸோ க்ளீனிங் ப்ராசஸ்லாம் முடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா முடிச்சிட்டு இருந்தேன் ஸ்லோவாக. அப்புறம் எப்படி ஷவரிங் டைம் போக தான் போகிறேன்னு சொல்லிட்டு ஆயில் மசாஜ் கொடுத்துட்டு இருந்தேன் ஹேருக்கு கொஞ்ச நேரம். அண்ட் ஆஃப்டர் தட் ஸோ அகெயின் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். ஷவரிங் டைம்லாம் முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு வீடு துடைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அப்புறம் ஸோ பூஜை சாமானத்துக்கெலாம் வந்து பூ வைக்கணும்னு சொல்லிட்டு வச்சு டெக்கார் ஐட்டம்லாம் முடிச்சோடனே செம்ம பசி. என்னடா டக்குன்னு பசிக்குதுன்னு சொல்லிட்டு சரி ஒரு 2 இட்லியை போடுவோன்னு சொல்லிட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்புறம் ரங்கோலி போடலான்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ஸோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி போட்டிருக்கேன். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு லெட் மீ நோ இந்த கமெண்ட். ஸோ நான் எந்த அவுட்ஃபிட்டுமே சூஸ் பண்ணல பொங்கலுக்கு. ஸோ அம்மாவோட சாரீ ஒன்று எடுத்து வச்சுருந்தேன். ஸோ ப்ளவுஸ் மட்டும் ஆல்டர் பண்ணிவிட்டு அவுட்ஃபிட்டை போட்டாச்சு. அண்ட் ஸோ பொங்கலுக்கான ப்ராசஸ்லாம் பண்ணி முடிச்சுட்டு ஸோ பொங்கல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அந்த கரும்பெல்லாம் வந்து கட்டிட்டு நிற்க வச்சுட்டு மஞ்சள் குங்குமம்லாம் பூசிட்டு வைக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அப்புறம் வெயிட்டிங் ஃபார் தட் மூமெண்ட் வந்து அந்த பொங்கல் வந்து பொங்கி வர்றது தான். எல்லாருமே அந்த மூமெண்ட்டுக்கு தான் வெயிட் பண்ணுவாங்க வீடியோஸ் ஃபோட்டோஸ்லாம் எடுக்க. நானும் அதே மாதிரி தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். சூப்பராக பொங்கி வந்திருந்தது. எனக்கு பார்க்கவே அவ்வளோ அழகாகவும் இருந்தது. நானே பண்ணி நானே பொங்க வச்சு அதெல்லாம் கொஞ்சம் எனக்கு ஒரு மாதிரி பெருமையாக ஃபீல் பண்ணேன். அண்ட் அந்த வெல்லத்தை இடிக்கிறேன் மெதுவாக இடிச்சிட்டு இருந்தேன். ஃபைனலாக எல்லாத்தையும் இடித்து முடிச்சுட்டு அப்புறம் பொங்கலில் போட்டு சூப்பராக பொங்கல் வந்து இருந்தது. அதுக்கப்புறம் சாரீ கட்டினோமா 4 ஃபோட்டோ எடுத்தோமா அப்புறம் ரெஸ்ட் மூடுக்கு போயிட்டேன். அப்புறம் சூப்பராக சாப்பிட்டுட்டு அப்புறம் ஈவினிங் போல் கொஞ்ச நேரம் தூங்கி எழுந்து கரும்பு இருந்தது அதுவும் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஷாப்புக்கு போய் ஹெல்ப் பண்ணலான்னு சொல்லிட்டு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் உள்ளே போய் பார்க்கலான்னு போனால் ஃபுல்லாக ட்ரெஸ் எல்லாம் குவிச்சு வச்சுட்டு இருந்தாங்க. இதெல்லாம் நானே எடுத்து வைக்கிற மாதிரி ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தேன். எடுத்து வைக்க போகிறது ஒர்க் பண்ணுறவங்க தான். ஸோ அப்படியே எல்லாருக்கும் பாய் சொல்லிவிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். திஸ் வாஸ் மை பொங்கல் வெண்ட். உங்கள் பொங்கல் எப்படி போச்சுன்னு சொல்லிட்டு லெட் மீ நோ இந்த கமெண்ட். See you in the next vlog. Bye and மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.